நேற்று நம்ம இந்திய அணி, பாகிஸ்தான் 2 பேருமே விளையாண்டிருந்த அந்த சூப்பர் 4 சுற்று முக்கியமான ஆட்டத்த பாகிஸ்தான் அதிபர் அவரு பாகிஸ்தான்ல இருந்தே பார்த்திருக்காரு போல இருக்கு. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அணி மேல பாகிஸ்தான் அதிபர் அவர் கடுமையாக கோபப்பட்டிருக்காரு. இந்திய பிளேயர்கள் செயல் அவரை பயங்கரமாக கோபம் அடைய வச்சிருக்கு. இதன் காரணமா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அதிபர் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் உடனே தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அதிபர் நேற்றைய ஆட்டம் பார்த்துட்டு பயங்கரமா அவர் டென்ஷன் அடைஞ்சிருக்காரு. அப்படி பாகிஸ்தான் அதிபரை கோபப்படுத்தின விஷயம் நேற்று ஆட்டத்துல நம்ம இந்திய பிளேயர்கள் என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நேற்று சூப்பர் 4 சுற்றுல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்சை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தான் விளையாண்டுருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் முன்பு லீக் ஆட்டத்தில் விளையாண்ட ஆட்டத்தை விட இந்த ஆட்டத்தில் பரபரப்பான விஷயங்கள் நிறையா நடந்துச்சு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே. முக்கியமாக இந்த முறையும் டாஸ் போடுறப்ப சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் பாகிஸ்தான் கேப்டன் அவர் டாஸ் ஜெயிச்சாரு, அவர் கை கொடுக்காம போயிட்டாரு, நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஆனால் இந்த மேட்ச்ல நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாரு. ஆனால் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவர்கிட்ட கை கொடுக்காமலேயே நம்ம சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சதும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த பார்த்து முதல்ல தான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் தற்போது பாகிஸ்தான் அதிபர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அதிபர் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னுடைய கோபம் வருத்தம் இதோட முடியல. மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட இந்திய அணி பிளேயர்கள் பாகிஸ்தான் பிளேயர்கள் 2 பேருமே இந்த ஆட்டத்தை ஒரு விளையாட்டாக நினைச்சு விளையாண்ட மாதிரி தெரியல. இரு நாட்டின் பிளேயர்கள் ஒரு கேம் விளையாடுற சாதாரண பிளேயர்கள் தான் அவங்க. அவங்க 2 பேருமே ஒன்றும் ராணுவ வீரர்கள் கிடையாது. 2 பேருமே அழிச்சுக்கிட்டு அவங்க நாட்டு மேல இருக்கிற அந்த பற்ற அவங்க 2 பேருமே ஆக்ரோஷமா வெளிப்படுத்துறதுக்கு அவங்க 2 பேருமே ராணுவ வீரர்கள் கிடையாது, விளையாட்டு வீரர்கள். ஸோ இந்த மேட்சை உலகம் எங்கும் இருக்கிற குடும்பங்கள், ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து மகிழக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கு. உலக அளவில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்டத்தில் இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி, வன்மத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்திய பிளேயர்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த மேட்ச்ல செயல்பட்டது தன்னால ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் அதிபர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக பாகிஸ்தான் டீம் அவங்க எதுவுமே செய்யலை, நம்ம இந்தியா தான் எல்லாத்தையுமே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் அதிபர் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறமா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண வந்தப்போ கூட அபிஷேக் சர்மா அதுக்கப்புறமா ராஃப் 2 பேருக்கும் இடையே சண்டை நடந்துச்சு. ஸோ அதை பற்றியும் பாகிஸ்தான் அதிபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் பிளேயர்கள்கிட்ட சண்டை போடுறதுக்காக இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. அபிஷேக் சர்மா அதே போல் கில் 2 பேருமே அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயர் பந்து போட்டுட்டு அவர் இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே அபிஷேக் சர்மா ராஃப் கிட்ட சண்டை போட வந்துட்டாரு. இப்படி இந்த மேட்ச் முழுக்க இந்திய பிளேயர்கள் பாகிஸ்தான் பிளேயர்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இந்த மேட்ச்ல அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய பிளேயர்களுடைய மொத்த செயல்பாடும் தெரியுது அப்படின்னு பாகிஸ்தான் அதிபர் இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவர் கோபமாக தான் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதாவது மேட்ச் முடிஞ்சிருச்சு, நம்ம இந்தியாவும் ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம இந்திய பிளேயர்கள் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போலவே இந்த ஆட்டத்திலையுமே பாகிஸ்தான் வீரர்கள் யாருக்குமே கையை கொடுக்கல. வழக்கம் போல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்க ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு இருந்த திலக் வர்மா அதே போல ஹர்திக் பாண்டியா 2 பேருமே கம்முன்னு உள்ள நடந்து போயிட்டாங்க. ஆனா எங்க பாகிஸ்தான் டீம் பிளேயர்கள் அவங்க அந்த விஷயத்த செய்யல. அங்க நின்றுட்டு இருந்த அம்பையர்கள் அதே போல பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே தனக்குள்ளேயே அவங்க கையை கொடுத்துக்கிட்டு, முக்கியமாக அங்கே நின்றுட்டு இருந்த 2 அம்பையர்கள்கிட்டையுமே கையை கொடுத்துட்டு மெதுவாக தான் பாகிஸ்தான் பிளேயர்கள் மைதானத்தை விட்டு வெளியே போனாங்க. ஆனால் இந்திய பிளேயர்கள் ஜெயிச்ச உடனே அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவசரமாக எதுக்காக இந்திய பிளேயர்கள் அம்பையர்கள் கிட்ட கூட ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்காம அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு பாகிஸ்தான் அதிபர் இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது இந்திய பிளேயர்கள் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல இருந்து அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கிரிக்கெட் நாகரிகத்தை முழுசா மறந்து போயிட்டாங்க இந்திய பிளேயர்கள். இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருந்த இந்திய பிளேயர்கள், அதாவது கிரிக்கெட் ஆட்டத்தை இப்படிதான் விளையாடணும், ஒரு நட்புணர்வோடு விளையாடணும், 2 நாட்டுக்கும் இடையே எப்படிப்பட்ட சண்டை இருந்தாலும் அதை விளையாட்டில் காட்டாம நட்புணர்வோடு விளையாடணும் அப்படின்னு எல்லாருக்குமே முன் உதாரணமாக இருந்த இந்திய அணி தற்போது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக
தொடர்ந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே மோசமான செயலை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. இத நரேந்திர மோடி அவர்கள் கேட்கணும். இந்த நிலைமைய மாத்தணும். அதாவது இந்தியா, பாகிஸ்தான் இனிமேல் அடுத்த தொடர்ல, அதாவது இந்த ஆசிய தொடர் இல்லாம வேற எங்கேயாச்சும் அடுத்த தொடர்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ள வேண்டிய, கிரிக்கெட்ல விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கிரிக்கெட்டையும் நட்புணர்வை மட்டுமே வெளிப்படுத்தணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அரசியல் ரீதியாகவும் எல்லை ரீதியாகவும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே விளையாட்டுல அதை கொண்டு வர வேண்டாம். தயவு செஞ்சு இந்தியாவும் பாகிஸ்தான் 2 நாடுகளையுமே நட்புணர்வோட விளையாட விடுங்க அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் அதிபர் நம்ம இந்தியாவுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி, அதாவது அடுத்த ஆட்டத்தில் இருந்தாவது இந்திய பிளேயர்கள் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே கை கொடுத்துக்கணும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்துக்கணும். ஆட்டத்துக்கு நடுவே கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு நட்புணர்வோட கிரிக்கெட்டை விளையாடணும். இப்படி எதிரிகள் மாதிரி, சண்டை மாதிரி இரு நாட்டின் பிளேயர்களுமே விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்றைய ஆட்டத்தை பார்த்த பாகிஸ்தான் அதிபர் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே மோசமாக நடந்துக்கிட்டாங்க, பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அதிபர் பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசின இந்த பேச்சு தற்போது பார்க்குற எல்லாரையுமே, இந்த விஷயத்தை உற்று கவனிக்கிற, ஆரம்பத்தில் இருந்து கவனிக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் துவக்கி வச்சதே பாகிஸ்தான் பிளேயரான, முக்கியமாக கேப்டனான சல்மான் தான். ஓப்பனிங் செரமனி நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்த சூரியகுமார் யாதவை திரும்பி கூட பார்க்காம, ஒரு சின்ன ஷேக் ஹேண்ட்ஸ் கூட கொடுக்காம மேடையை விட்டு நடந்து போனவர் தான் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான். அதே போல் ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தில் கூட அம்பையர் கிட்ட சொல்லி தான் கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் சல்மான். அதே போல் டாஸ் போட்டுட்டு வேகமாக அங்கே இருந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட கை கொடுக்காமலேயே நடந்து போயிட்டாரு. இது அந்த இடத்துல ஆரம்பத்தில் சூரியகுமார் யாதவ் அவருக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் கடந்த ஆட்டத்தில் கை கொடுக்காம நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அதை அப்படியே இப்போ நேற்று நடந்த அந்த சூப்பர் 4 ஆட்டத்திலையுமே அப்படியே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்கள்கிட்ட எந்த ஒரு சின்ன நெருக்கமோ, எந்த ஒரு பேச்சோ இல்லை ஷேக் ஹேண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம நம்ம இந்திய பிளேயர்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு இந்த சூப்பர் 4 ஆட்டத்தை பார்த்த பாகிஸ்தான் அதிபர் உடனே எல்லா தப்புமே நம்ம இந்தியா மேலே தான், பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தற்போது அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு இன்னும் நம்ம இந்திய தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சரியான பதிலடி தரப்படலை. இதுக்கு கண்டிப்பாக நம்ம நரேந்திர மோடி அவரோ இல்லை அவருடைய தரப்போ இல்லை நம்ம முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு பாகிஸ்தான் அதிபரை கண்டிப்பாக வெளுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசாக பார்க்காம இப்போ திடீர்னு இந்த மேட்சை மட்டுமே பார்த்துட்டு எல்லா தப்புமே நம்ம இந்திய பிளேயர்கள் மேலே தற்போது பாகிஸ்தான் அதிபர் அவர் சுமத்தியிருக்கிறது தற்போது கிரிக்கெட், பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே பாகிஸ்தான் ஒட்டுமொத்த டீம் மேலேயும் அதே போல் பாகிஸ்தான் அதிபர் மேலேயுமே அவர் திடீர்னு நேற்று பேசின இந்த விஷயத்துக்கு எல்லார் மேலேயுமே அவர் மேலே கடுமையான கோபம், வெறுப்பு தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.